நம்ம வாழ்க்கையில் இது குறிப்பிட்ட யார் யாரெல்லாம் இந்த காணொளி பார்க்குறாங்களோ அந்த இந்த காணொளியை பார்க்குறவங்களுக்கு மனப்பூர்வமாக சில விஷயங்கள் வந்து ஒரு சிங்க் ஆகும், ஒரு ரிலேட்டிபிள் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வேலைக்காக முயற்சி செஞ்சு வேலை கிடைக்காம மன உடைச்சலாகி வெறுத்து போய் 6 வாரம் 7 வாரம் இல்லை தொடர்ந்து முருகப்பெருமானை போய் தரிசித்து பார்த்து அந்த கூட்டத்தில் நின்று போராடி ஒரு கஷ்டத்துடன் பார்க்கும்போது இன்னைக்கு கிடைச்சிராதா நாளைக்கு கிடைச்சிராதா. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தந்தைக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் வந்து முதல் திருமணமாகி அந்த முதல் திருமணத்துலேயும் தோல்விகள் ஆயிடுச்சு. இந்த திருமணம் பற்றி ஒரு தனியான ஒரு காணொளி நான் வந்து பதிவு பண்ணுறேன், ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்குன்னு மட்டும் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கல்யாணமும் முருகப்பெருமான் ஆலயத்தில் தானே பண்ணோம், தேடி தேடி பண்ணோம், இல்லை கல்யாணம் வந்து பண்ணோம், அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் 2 பேரும் பிரியக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ண திருமணமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த கல்யாணம் பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அது சொல்லுங்கள். நான் அது முழுசாக ஒரு காணொளி நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வெயில் இந்த பக்கம் வேலைக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்தில் வந்து வீட்டில் உடல்நிலை குறைபாடு, பயமாக இருக்கும். நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நடக்க போகிறது தெரியறதுக்கு யாருன்னா ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு இறைவன், ஒரே ஒரு தலைவன். யாருன்னா நம்ம முருகப்பெருமான் மட்டும் தான் தெரியும். நான் எப்பயுமே பக்தர்கள் கிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான், ஐயா என்ன நீங்க வந்து நம்பாதீங்க, நான் ஏதோ பேசுற ஒரு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு தீர்க்கப்படலாம், உங்க மனப்பிரச்சனையை மனநோயை வந்து தீர்க்கப்படலாம், ஒரு ஹீலிங் ஆகலாம். இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இதை வந்து நான் வீடியோ எடுத்து போடணும், இந்த விஷயத்த வந்து வீடியோ மூலியமா உங்க எல்லாருக்குமே கன்வே பண்ணணும். இது எல்லாமே நான் ஒரு காலமும் நடத்தினது கிடையாது. இன்றைய நாள் நான் எதை பற்றி பேசணும், இது எதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கப்படணும். பக்தர்கள் ஒருத்தவங்க தேடிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தால ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, பாடுபட்டு இருக்காங்க, இதுக்கு தீர்வு யாராச்சும் ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லும் போது, அதனாலதான் அந்த அனுமதி பெற்றுதான் இந்த காணொலி மட்டும் இல்ல, ஒவ்வொரு காணொலி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இதை வந்து துயரமா எடுத்துக்கிறதா இல்லை ஒரு நல்ல செயலா எடுத்துக்கிறதான்னு ஒரு விஷயம் தெரியல. இருந்தாலும் ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு படாத துன்பங்கள் பட்டு இங்க இருக்கிறதே தமிழ்நாட்டு சுற்று வட்டாரத்திலேயே ஒருத்தவங்க வேலைக்கு செஞ்சு நல்ல ஒரு வசதியான வாழக்கூடிய நடுத்தர்ல இருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு மேல போய் வசதி வாய்ப்புகள்லாம் வந்து இந்த வாழ்க்கை கொஞ்சம் மாடரேஸ்ட் ஆயிட்டு கொஞ்சம் ஹை கிளாஸ் போகாம அதுக்கும் மிடில் கிளாஸுக்கு மேல கொஞ்சம் வாழ்க்கையில பல வசதிகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பம் திடீர்னு அது என்னன்னு தெரியல அந்த டவுன்ஃபால் ஆகும். அந்த டவுன்ஃபால் ஆகும்போது நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் எப்படி இந்த ஒரு டவுன்ஃபால் ஆகும். அப்போ கூட தெரியாது நமக்கு. அப்போ பல சிந்தனைகள் நம்ம மனசுல, குடும்பத்துல வந்து மனைவிக்கு வேற ஒரு சிந்தனைகள் வரும், கணவருக்கு மேல சிந்தனைகள் வரும், வீட்டுல இருக்கிற சுத்து வட்டாரத்துல எவ்வளவு சிந்தனைகள் வேணா வரும். என்ன நம்ம எங்க தவறு பண்ணிட்டோம், பிசினஸ்ல ஏதாவது பண்ணிட்டோமா, இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு தவறு பண்றோமா, திடீர்னு இந்த நிலைமைக்கு நமக்கு வரத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சொத்தா நம்ம இழக்கக்கூடிய நாட்கள் வரும், ஒரு இழக்கக்கூடிய நேரம் வரும். காரு போயிடும், பைக்கு போயிடும், வீடு போகும், மணல் போகும், சொத்து போகும், எல்லாமே போய் அதுக்கப்புறமா மனிதர்கள் நம்மளை விட்டு பிரிய ஆரம்பிப்பாங்க. உற்றார் உறவினராக இருக்கட்டும், குடும்பத்திலேயே கூட்டு குடும்பமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. இது காசு தான் நம்மளை வந்து முடிவு பண்றதுன்னா மக்கள் சில மனிதர்கள் அந்த மாதிரிதான் உருவாயிட்டாங்க. இது வந்து நம்ம திருத்தணும்னா நம்மளால முடியாது. ஒரே ஒரு ஆள் திருத்தறதுக்கு என் பின்னாடி இருக்கார்ல, இவரால் மட்டும்தான் திருத்த முடியும். எல்லாமே போய் வாழ்க்கை உடைஞ்சு அந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வந்து தேவையில்லாத நம்ம மனசுல வந்து டெபாசிட் ஆகும். என்ன டெபாசிட் ஆகும்னா, இல்ல நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற, என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, எப்படிலாம் என் முன்னாடி வந்த நண்பர்கள் மத்தியில வந்து அப்படி பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்கள் பண்ணிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை ஏறிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு உணவு கொடுத்துட்டு ஒரு நல்ல செலவு பண்ணி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை
திடீர்னு நான் எப்படி நான் மக்கள் மத்தியில் முழிப்பேன், என் சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி முழிப்பேன், நண்பர்கள் மத்தியில் நான் எப்படி முழிப்பேன், நாளைக்கு என்னால் வெளியே தலை காட்ட முடியாத நிலைமைக்கு இருக்கும்போது அப்போதான் வந்து எதிர்மறை எண்ணம் நம்ம மனசில் வரும். என்ன மனசில் வரும்? இருக்காத, இதுக்கப்புறம் வேஸ்ட்டு, என் ஸ்டேட்டஸ் குறைஞ்சி போச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வாழவே மாட்டேன், எப்படி அடுத்த நிமிஷம் என்னால் மாறவே முடியாது, அவங்க என்ன தப்பாக பேசுகிறான், அவங்க என்ன தப்பா பேசிடுவான், அவன் என்ன தப்பா நினைச்சிடுவான், இந்த உலகம் என்ன தப்பா நினைச்சிடும். இதுக்காக தான் மனிதர்கள் நிறைய பேர் தேவையில்லாத ஒரு முடிவு, இந்த சூசைட் எண்ணத்துக்கு காரணமே இதனாலதான். ஒரு வாட்டி யாராவது ஒரு பக்தர்கள், ஒரு பக்தன் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, முருகனுக்கு தப்பா தெரிஞ்சிருமே, முருகன் என்ன நினைப்பாரு, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம், திடீர்னு வரும் முருகனுக்கு தெரியுமா, கடவுளுக்கு தெரியுமா, முருகா இது உனக்கு தெரியுமா, உனக்காக நான் வாழ்ந்து காட்டணும்னு யாராவது ஒரு பக்தர் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க அப்படி. எப்பயுமேங்க எல்லா சுச்சுவேஷன்லயுமே ஒரு மனிதரை இம்ப்ரெஸ் பண்ணி வாழ்ந்து 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 எப்போ உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக எப்போ போறீங்க. அடுத்தவங்களுக்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆளு நாளைக்கு ஒரு ஆளு, டே டு டே லைஃப் எல்லாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இங்க நம்ம யாரையுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு வாழ்க்கை வாழலைங்க. அது முதல்ல நல்லா கவனமா, இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், காதலா இருக்கட்டும் இல்ல ஒரு வாழ்க்கையா எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும். இவ என்னை விட்டு போயிட்டா, இவன் என்னை தப்பா நினைச்சிடுவான், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிறது எண்ணமே எதுவுமே ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் நீங்க வந்து முருகனுக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்தாரே முருகப்பெருமான், முருகனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு தப்பாயிடும், எவ்வளவு மனசுக்கு முருகா எனக்கு நீ இருந்தா போதும் முருகான்னு ஒருத்தர் நினைச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னைக்கும் மேல போயிட்டு இருக்கும். ஏன்னா அதை யாராலையும் நினைக்க முடியாது. இங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்க நீங்க மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு வாழ்க்கை மனிதனாக பிறப்பு எடுத்து வந்தது கிடையாது. உங்க வாழ்க்கைக்கான இலக்கை முதல்ல கண்டுபிடிச்சு அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி தான் நாளைக்கு அவங்க உங்களை வெறுத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இது நிகசரமான உண்மை. நீங்க வேணா செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதுதான் முற்றிலும் உண்மை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லி அழுவுறது இந்த விஷயம் மட்டும்தான். இவ்வளவு நாள் நம்பினேன், பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா நான் சேர்த்துக்கிட்டேன், கடைசியில அவனையே நம்பி இருந்தேன். ஆனா நீ அவனை நம்பும் போது அவனையே நீ நம்பி இருந்த உன் நண்பனை, ஒரு நாள் ஒரு வாழ்க்கை நீ கிடைக்க போற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்றதுல என்னைக்காச்சும் முருகனுக்காக வாழணும்னு நினைச்சிங்களா? அப்படி இருந்தா அவன் உன்னை ஏமாத்திட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம நிறைய பக்தர்கள் வந்து தவறு செய்வது இயல்புதான். அந்த தவறு செஞ்சுக்கிட்டே இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்தணும்ல, அதுக்காக தான் முருகப்பெருமான் வந்து சோதனை மூலியமா உங்களுக்கு சொல்ல வராரு. இதை நீங்க தவறுதலாக எடுத்துக்காதீங்க. இந்த குடும்பம் 4 வருஷமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, வேலையே இல்லை, அந்த 4 வருஷம் ரொம்ப வாழ்க்கையின் அடிப்பட்ட அளவுக்கு போய் ஏதோ கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் சஸ்டெயின் பண்றதுக்கு அவங்க மனைவி வீட்டுல வந்து உதவி செஞ்சாங்க, கொஞ்சம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த அந்த பக்தருக்கு வந்து வெளிநாட்டுல அமெரிக்கால வந்து வேலை கிடைச்சிருக்கு. அமெரிக்கால வேலை கிடைச்ச அந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா குடும்பம் எல்லாருமே ஆச்சரியம், ஆஹா பெரிய வேலை கிடைச்சிருக்கு, நம்ம அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் போறேன், வேலைக்கு போறேன், எல்லாமே சம்பளம், அதிகமான ஒரு சம்பளம், வருமானம். இவர் அமெரிக்கா நோக்கி பயணம் பண்றாரு, அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு வருஷம் அங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமை இருந்தது. அதுக்கப்புறமா சம்பளம் உயர்வு ஏற்பட்டது. உயர்வு ஆனதுக்கு அப்புறமா இங்க திரும்பியும் பழைய நிலைமைக்கு எல்லாருமே வசதி வாய்ப்போட வாழ ஆரம்பிச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நல்லபடியா வாழ்க்கை வேற லெவல முருகப்பெருமான் வந்து கொடுத்துட்டாரு. இப்போ எதுக்கு இதை நான் வந்து சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பக்தர் எனக்கு பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, தயவு செய்து வந்து சொல்லுங்க ஐயா, இது எல்லாருக்குமே தெரியப்படுத்தட்டும். நிறைய பேர் வெளிநாட்டு வேலை, நீ என்னப்பா வெளிநாட்டுல வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூமெண்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஈகோயிசம் வந்து இங்க டிராவல் ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஒண்ணுமே கிடையாது. நாங்க கஷ்டப்படுற வாழ்க்கை வந்து வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. அது ஒரு உண்மைதான். ஏன்னா இப்ப வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்கீங்க, இங்கிலாந்துல இருக்கீங்க, கனடால இருக்கீங்க, இல்ல மலேசியால இருக்கீங்க, எந்த நாட்டுல வேணா நீங்க வெளிநாட்டுல இருந்துட்டு போங்க,
தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த ஊரில் சொந்த மண்ணில் இருக்கிற சுகம் எந்த ஊர்லேயும் வராது. நீங்கள் வேணால் டூரிஸ்டாக கூட நீங்கள் பயணம் பண்ணலாம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆழமான ஒரு உண்மை இதில் அடங்கியிருக்கு. என்னன்னா, இந்த 6 வருஷம் 8 வருஷம் நல்லா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி நல்ல வேலையெல்லாம் பார்த்து ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் அங்கே செட்டில் ஆகி போச்சு. செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அங்க கொஞ்சம் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு திரும்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் சொந்த ஊருக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனைவியும் குழந்தைங்களும் இங்க வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டாரு. இவரு மட்டும் தான் அங்க போய் வேலை பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து ஒரு 6 மாசம் தங்கிட்டு போற மாதிரிதான் இருந்தது. அப்போ இடையில இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அவர் ஓப்பனாவே சொன்னது என்னன்னா, என்ன வாழ்க்கையில வந்து நான் டவுன்ஃபால் ஆனதுக்கு என்னோட தப்பை நான் ஏத்துக்கிறேன். இது முருகன் எதுவுமே பண்ணல, நான் ஏத்துக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன அது விஷயங்கள் நான் தவறு செஞ்சிருந்தேன். அதனாலதான் எனக்கு ஒரு முருகப்பெருமான் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான் நான் இந்த வலியை அனுபவிச்சோம். அது ஒட்டுமொத்த குடும்பம் நாங்கள் அனுபவிச்சோம். அதை நான் மனசார ஏத்துக்கிறேன் சாமி. ஆனா இந்த ஒரு வலியிலையும் இவன் மனசு தோன்றக்கூடாது, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உனக்கு காட்டணும்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கண்டிப்பா காட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்காக தான் இந்த அமெரிக்கா போற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. நல்ல பழைய நிலைமைக்கு விட எந்த அளவுல இவர் டவுன்ஃபால் ஆனாரோ அதை விட பல மடங்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றி விட்டுட்டார் நம்ம தலைவர் முருகப்பெருமான். எல்லாமே நடந்துச்சுங்க சாமி. ஆனா ஒரு ஒரு கட்டம் எனக்கு வரும்போது என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா, அந்த வசதி வாய்ப்பு உயரும் போது நான் முருகனை வந்து மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. என்னன்னா, இங்க திரும்பி வரணும், இந்தியாவுக்கு வரும்போது தான் முருகப்பெருமானை தெரியும். இல்லை நான் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது முருகனை வணங்குவேன். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பணம் வந்து என் கண்ணை மூடினதுக்கு அப்புறமா, ஏன்னா இங்க தமிழ்நாடு இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து என்னை கண்ணை மூடிச்சு. பணம் வந்து மூடிடுச்சு, இது உண்மை, இது நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என் பேரே சொல்லி, நான் பேர் யாருக்கும் பொதுவாக சொல்ல மாட்டேன், இது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன். அந்த பணம் வந்து கண்ணை மூடிடுச்சு அப்படின்னு சொன்னார். இங்க பக்தர்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, யாரோட வாழ்க்கையும் எப்பயுமே வந்து ஒன்னாவே இருக்காது. இங்க ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா இங்க ஒருத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அங்க ஒருத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா இங்க ஒருத்தவங்க வந்து மனவேதனையில துடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இங்க வந்து ஒரு இழப்பை வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த பிரபஞ்சத்துல நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. அப்போ இங்க காசை தேடிட்டு போயிட்டு இருக்கிற மக்களுக்கு நடுவுல காசாலேயே வந்து கண்ணை மூடிட்டு இன்னைக்கு வந்து தவிக்கிற ஒரு குடும்பம் இங்க. அப்போ இந்த பணம் கண்ணை மூடினதுக்கு அப்புறமா முருகனையே மறந்துட்டாரு. முருகனை சரி, முருகப்பெருமானை மறந்துட்டாரு. டே நீ தான் என்னை வணங்கல, என்னை மறந்துட்டல, நான் எதுக்கிட்ட உன்னை காப்பாற்றணும் தலைமை அப்படின்னு நினைக்கல. அப்பயும் காப்பாத்தினாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தாய்க்கு வந்து உடல்நிலை குறைபாடாதனால ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இங்க இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க பையனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு வேலையில லீவு கிடைக்கல. அதாவது அவங்க இந்த மாதிரி மதர் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க, நான் போயிட்டு இந்தியாவுக்கு வந்துருவேன், ஒரு 10-15 நாள்ல வந்துருவேன்னு சொல்லும் போது, ஏன்னா 6 மாசமா இந்தியாவில தங்கிட்டு திரும்பி இன்னொரு கொஞ்ச நாள் வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்களுக்கு இந்த 10 நாள் ஒன்றும் பெரிய ஆயிடு போதில்லை. இவர் கேட்டாரு, ஆனா இவர் தரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க. அப்போ இக்கட்டான நிலைமை. அவங்க அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், லிவர் குறைபாடா இருக்கனால அவங்க டோனர் தேடிட்டு இருக்காங்க. அந்த டோனர் கிடைக்கணும், அது ஒரு சிக்கலை ஏற்பட்டு இருக்கு. இத்தனைக்கும் பாருங்க, பொருளாதாரம் இருக்கு, ஒரு விஷயத்துல எவ்வளவு லட்சங்கள் வேணா செலவு பண்றதுக்கான பணம் இருக்கு. அந்த பணம் இருந்தும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. ஏன்னா பணம் கொடுத்துருவீங்க, அதுக்கான சரியான ஒரு டோனர் கிடைக்கணும். அந்த டோனர் கிடைக்கலான்னு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேஸ்ட் தானே. ஆள் கிடைக்கலான்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் வாழ்க்கையினோட காலம் அங்க வேலை செய்யும். அப்போ வேலையில லீவு கிடைக்கல, இங்க வந்து மருத்துவம் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கண்ட்ரி. ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, அவங்க குடும்பத்துல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மனைவி ஃபோன் பண்றாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணும்போது என்னால வர முடியலன்னு சொல்றாரு. நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கடைசியில வேலையில என்ன சொல்றாங்கன்னா, நான் 2 நாள் டைம் கொடுப்பேன், நீங்க போய் அதுக்குள்ள எல்லாமே முடிச்சுக்கிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, சரி லீவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு டோனர் வந்து வந்தாங்க, அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து டோனர் வந்தாங்க. அவங்க வந்து திரும்பி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவை, முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஏன்னா இவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எப்படியோ இந்த ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது,
அப்படின்னு சொல்லும்போது ஒரு டோனர் தானாகவே வந்து இந்த நேரம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமா இங்க இந்த ஹாஸ்பிட்டல் பேரை தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நடந்து முடிஞ்சுது. இது எப்போ நடந்து முடிஞ்சதுன்னா, அவர் அந்த அமெரிக்காலேருந்து ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு லேண்ட் ஆகும் பொழுது யாருமே ஃபோன் எடுக்காம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து சேஃபாக இருக்காங்க, ஒரு நிம்மதியான எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இது பாருங்க, நம்ம எப்போ அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரம் வரும் அப்படின்னா, ஒரு டென்ஷனே உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ, இது நடக்காது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டாலே நீங்கள் கெட்டதை நினைக்க போறீங்க. கெட்டதை நோக்கி நீங்கள் போனாலே அதுதான் கண்டிப்பாக நடக்கும். முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க முன்னாடியே, நீ நல்லதே நினை, நீ எதை நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். இது 100க்கு 100 உண்மை. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பணம் சம்பாதிச்சாச்சு, வசதி வாய்ப்பு எல்லாமே வந்தாச்சு, இழந்தது டபுள் ட்ரிபிள் மடங்கா இவருக்கு கிடைச்சாச்சு. இதுக்கு மேல முருகர் எதுக்கு அவருக்கு? ஆனா அப்படி இவர் நினைச்சாரு. முருகர் வந்து என்ன நினைச்சார்? என் தலைவன் முருகப்பெருமான் என்ன நினைச்சார்? நீ என்ன மறந்தால் என்ன, என்னோட கடமை, நீ என்னை நம்பி வந்துட்ட, உன் வாழ்க்கை என் கையில அப்படின்னு நினைச்சதுனால இவர் வர முடியலன்னா கூட அன்னைக்கு அவங்களோட தாயாருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா நம்ம தலைவன் முருகப்பெருமான். இந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு எவ்வளவுதான் நம்ம சொல்றது, பேசிக்கிட்டே போகலாம். முருகனை, என் தலைவன் முருகப்பெருமானை நினைச்சு உருகாத நாள் இல்ல. சில விஷயங்கள் வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி நன்றி சொல்றது, நன்றி சொல்றதுக்கு வார்த்தை, நன்றி சொல்ல கூட வார்த்தை இல்லாத அளவுக்கு பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருன்னா வெறும் நம்ம நன்றி மட்டும்தான் சொல்லிட்டோம். வேற நம்மளால என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் நல்லா பண்ணலாம். நீங்க வாழ்ற வாழ்க்கை இனி முருகப்பெருமான், என் தலைவன் முருகப்பெருமானுக்காக நான் வாழ்றேன், என்ன வேணா நடக்கட்டும், என்கிட்ட என்ன வேணா பறி போட்டோம், எனக்கு முருகா நீ போதும், எனக்கு தெரியும் நீ எனக்கு வாழ்வை எப்போ என் வாழ்க்கையை நீ மாத்த போறேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நாளும் எவ்வளோ நேரம் வேணா ஆகட்டும், உன் காலடி கீழேயே நான் இருக்கேன், அந்த ஒரு சின்ன இடம் எனக்கு கொடுத்தா மட்டும் போதும், என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளோ வழி வேணா ஆகட்டும். மனிதர்களை பார்த்தாச்சு, ஏமாந்தாச்சு, துரோகத்தை பார்த்தாச்சு, சம்பாதிச்சதை இழந்தாச்சு, எதுவுமே இல்லை, ஒரு மொட்டை காடுல நம்ம இருந்தா கூட உன்னோட ரூபம், உன்னோட உருவம் என்னை பார்த்தா மட்டும் போதும், உன்னோட கால் நான் தொட்டா மட்டும் போதும், இது எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வந்து ஈடே ஆகாது. இதுதான் நான் நினைக்கிறது. அதுக்காக தான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில வாழக்கூடிய விஷயம். என்னன்னா, உங்க வாழ்க்கையே முழுசாக முருகப்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம், என் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ, என் வாழ்க்கையில நீ வாழ்ந்துக்க, அவ்வளவுதான். வேற என்ன? ஒரு பாடல்ல கூட வரும், அதுதான் முற்றிலும் உண்மை. என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே அப்படின்னா, இந்த ஒரு வரியிலேயே எல்லாத்தையுமே அது அடங்கியிருக்குங்க. இந்த மனிதனோட வாழ்க்கை 60, 70, 80, அந்த 60, 70 போறதுக்கு வரைக்கும் அது நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் அந்த வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை எது தெரியுங்களா? கடன் தொல்லை, வேலை இல்லாம, குடும்ப கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை, காதல் தோல்வி, இல்ல பொருளாதார பிரச்சனை, இதுதான் மனிதர்களோட வாழ்ற வாழ்க்கை. அவர்கிட்ட வாழ்ற வாழ்க்கை அது வேற. ஒவ்வொரு நாளும் இன்பமா நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய இன்பம் கிடைக்கும். இன்பம் மட்டுமா, அந்த துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்திலையும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கொடுப்பார். அதுதான் நம்ம தலைவன் முருகப்பெருமான். இது பதிவு பண்ணணும், உங்க எல்லாருக்குமே இது தென்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு இன்றைய நாள் என் முருகப்பெருமான் எனக்கு அனுமதி கொடுத்தனால அந்த பதிவு பண்றேன். ஆகவே எல்லா பக்தர்களுக்கும் சொல்லிக்கிறேன், வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கல, வேலையே கிடைக்கல அப்படின்னா மனசை மட்டும் நீங்க யாருமே தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன, 5 நாள், 10 நாள், 1 மாசம், 2 மாசம், அந்த 2 மாசம் கூட கிடைக்கலன்னா 3ஆம் மாசம் கிடைக்கட்டும். அப்பயும் கிடைக்கல, அந்த கிடைக்காம இருக்கிற நாட்கள்ல உங்களை கஷ்டப்படவே விட மாட்டார். கஷ்டப்பட விடுறாரு சாமி, என்னை கஷ்டப்பட விடுறாரு கமெண்ட்ல கூட சொல்லுவீங்க. ஏன் கஷ்டப்பட விடுறா? இன்னும் நீங்க என் தலைவன் முருகப்பெருமான்ட்ட டீப்பா நீங்க போகல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஆகவே எல்லா பக்தர்களுக்கும் சொல்றேன், எந்த பிரச்சனை கலங்காதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்க வாழ்க்கை மாறும், அந்த நம்பிக்கையோட இருங்க. எந்த சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. தலைவன் முருகனுக்கு நன்றி.